அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இறந்ததற்கு பிறகு நம் உடலை நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு விடை ஆம், முடியும் என்பதுதான். ஆனால் அது இறந்ததற்கு பிறகுதான் அப்படின்னு கிடையாது. இப்போவே சில சர்டன் கண்டிஷன்ஸில் நீங்கள் அதை அனுபவமாக பெற முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது தூங்கியதற்கு பிறகு நீங்கள் அது போன்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களோட உடம்பு ஒரு வெளியிலிருந்து உங்களுடைய உடம்பை பார்ப்பது போன்ற அனுபவம். இதுக்கு பேர் அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ஷன் அப்படிம்பாங்க. பட் இது உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, உங்களுடைய உடல் மனம் அப்படிங்கிறது இந்த பொருளியல் பூமி அனுபவத்திற்காக படைக்கப்பட்டது. அப்படிங்கும்போது உங்களுடைய கவனம் என்பது வேறு விஷயங்களில் சிதறிவிடக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வளர்ச்சியை நீங்கள் அடைகிறீர்கள். உங்களுடைய அலைவரிசை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் உயர்த்தப்படும் பொழுது உங்களோட விதி நிர்ணயத்தில் இது போன்ற அனுபவம் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. அது சாத்தியமாக உள்ளது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்கள் உடம்பை நீங்கள் வெளியிலிருந்து பார்ப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பெற முடியும். இது ஒன்றும் பெரிய அதிசயமோ இல்லது ஒரு ஆச்சரியமோ ரகசியமோ கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் மூமெண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். புரியுதுங்களா? உங்களுடைய உயிரின் ஒரு உயர்தளத்திலிருந்து உங்களுடைய உடல் மனம் அப்படின்றதை நீங்கள் காணும் ஒரு அனுபவம். இப்போது இந்த அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ஷன், உங்களுடைய உடம்பை நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குறது அப்படிங்கிறது 3 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். 3 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஒன்று உங்களுடைய உடல் மனம் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்விலிருந்து அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு. ரெண்டாவது, உங்களுடைய ஒளி உடல் சூட்சும சரீரம் அல்லது உங்களுடைய ஸ்பிரிட் பாடி அப்படிங்கிற தன்னுணர்விலிருந்து பார்ப்பது. மூணாவது உங்களுடைய ஆத்மா அப்படிங்கிற தன்னுணர்விலிருந்து பார்ப்பது. இப்போது உங்களுடைய உடல் மனம் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்த்தோம்னா நம்மளால் நம்ம உடம்பை பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் இந்த உடல் மனம் அப்படின்னு இந்த மனிதன் அப்படின்ற ஒரு கோணத்தில் இருந்து நம்மை நாம் அப்படின்னு உணர்றோம் இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள எனக்கு நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உடம்பு மனம் சார்ந்து இது என்னென்னா, உங்களுடைய உயிர் அப்படிங்கிறது உங்களுடைய புலன்கள் உடல் மனம் அப்படின்றதுக்குள்ள ஒரு ஃபிசிக்காலிட்டிக்குள்ளே லாக் ஆகிருக்கு. இதில் என்னென்னா, நீங்கள் யோசிக்கிறது, செயல்படுறது, உணர்வது எல்லாமே என்னென்னு சொன்னால் அந்த பாடி மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம்லேருந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த நிஜத்தை இந்த தன்மையிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சாத்தியமில்லை. ஏன்னா நீங்கள் அனுபவத்திற்குள் இருக்கிறீர்கள், அனுபவத்திற்கு வெளியில் அல்ல. இப்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல ஒரு கனவு வருது. அப்படிங்கும்போது கனவுல முழுகி அந்த கனவை நீங்கள் கனவின் கதாபாத்திரமாக இருக்கீங்கன்னா, கனவு கண்டு கொண்டிருப்பவன் நான் அப்படிங்கிற கோணத்துக்கு உன்னால் திரும்ப முடியாது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இந்த ஒரு ஈகோ மைண்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு இந்த அவுட் ஆஃப் பாடி ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நிகழாது. அதனால தான் 99% மனிதர்களுக்கு இது நிகழ்வதில்லை. அது அவர்களுக்கு தேவையும் இல்லை. ரெண்டாவது, உங்களுடைய சூட்சும சரீரம் அல்லது ஒளி உடல் இல்லைன்னா ஸ்பிரிட் பாடிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எல்லாமே மாறும். இப்போ நம்ம தூங்கும்போது நம்மளுடைய உடல் மனம் அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆயிடுது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அந்த கணத்தில் நம்மளுடைய அலைவரிசை என்பது இல்லைன்னா நம்மளுடைய தன்னுணர்வு என்பது உடல் மனம் அப்படிங்கிறதுலேருந்து நாம் சூட்சும சரீரம் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வுக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது நம்மளுடைய அந்த செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ஸ்விட்ச் ஆகும். அந்த ஸ்டேட்டில் நாம் ஒரு உடல் மனம் அப்படின்றதற்குள் இல்லை, அதையும் கடந்து இந்த பொருளியல் நிஜங்களை கடந்து நாம் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை நம் உடலை காணும் அனுபவத்தை அங்கே பெற முடியும். ஒரு எனர்ஜி பாடியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம் உடலையும் நம்மால் பார்க்க முடியும். அப்போ நாம் ரொம்ப லைட்டராக ஃப்ரீயராக நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது டெய்லியும் நைட்டு தூங்கினதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு நமக்கு ஞாபகம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, ஞாபகம் என்பது நம்மளுடைய மனித மூளை சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த கணத்தில் மனித மூளை என்பது தூங்கி கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும்போது நமக்கு இதுக்கு ஞாபகத்தில் வர்றதில்லை. ஆனால் உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்தும் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டு உங்களோட கவனம் முழுக்க ஒரு நிறைவான ஒரு நேர்மறையான அகச்சூழலை கிரியேட் பண்ணுறதில் இருக்கும் பொழுது நேச்சுரலாகவே என்னென்னா, உங்களுடைய உடல் மனம் அப்படின்றத கடந்து உங்களுடைய சித்திகள் அப்படிங்கிறது ஓப்பன் அப் ஆகிறது. உங்களுடைய ஒளி உடலுக்கு உங்களுடைய ஃப்ரீக்வன்சின்றது கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு மாதிரியான அனுபவங்கள் வரும்போது இதை நீங்கள் கான்ஷியஸாகவே பெற முடியும். அதாவதுங்க, இது ஒரு எளிய உதாரணத்தில் சொல்லணும்னா, ஒரு நீரானது ஒரு ஐஸாக மாறுது இல்லையா? அதன் பிறகு அது நீராவியாக மாறுது இல்லையா? அப்போது
சீதோஷ்ண நிலை மாறும்போது சூடு ஒவ்வொரு விதமான அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே பொருளாக இருந்தாலும் 3 வெவ்வேறு விதங்களில் அது பிஹேவ் பண்ணுது இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய சோல் எனர்ஜி, நம்மளுடைய ஆத்ம சக்தியானது வந்து ஒரு ஒளி உடலாக தன் அலைவரிசை குறைக்கும்போது அது ஒளி உடலாக மாறுகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீர் மாதிரி. அதன் பிறகு அதனுடைய அலைவரிசை மீண்டும் குறைக்கும்போது அது பூத உடலாக நம்மளுடைய பாடியை, ஃபிசிக்கல் பாடியை மாறுது. அது வந்து ஐஸ் கட்டி மாதிரி. ஆனால் நீரும் சரி ஐஸ் கட்டியும் சரி ஒரே பொருளால் ஆனவை தான். என்ன வெவ்வேறு ஃப்ரீக்குவன்சிஸில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உடல் மனமாகட்டும் சரி, நம்மளுடைய சூட்சும சரீரமாகட்டும் சரி, ரெண்டும் நம்ம ஆத்ம சக்தியால் ஆனவை தான். வெவ்வேறு அலைவரிசைகள் இருக்கிறது. குறைந்த அலைவரிசை கொண்டது நம்மளுடைய உடல், அதற்கு மேலான அலைவரிசை கொண்டது நம்மளுடைய சூட்சும சரீரம். அவ்வளோதான். அது சூட்சும சரீரம்ன்றத விட ஸ்பிரிட் பாடின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்மளுடைய ஐஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம வந்து டெம்பரரியாக ஷிஃப்ட் ஆகுது நம்மளுடைய தன்னுணர்வு. ஆனால் இறந்ததுக்கு பிறகு இந்த ஐஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே மெல்ட் ஆயிடுது. ஒரு தற்காலிகமாக மெல்ட் ஆகாமல் மொத்தமாக அது மெல்ட் ஆகுது. அதைத்தான் நம்ம வந்து மரணம்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய ஆத்மாவானது வந்து இந்த உடல் மனம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வித்ட்ரா பண்ணிக்குது. ஒன்று உங்களுடைய ஸ்பிரிட் பாடி, சூட்சும சரீரம், இல்லைன்னா ஒளி உடல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்காகும். இல்லைன்னா மொத்தமாகவே தன்னுடைய ஆத்மான்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது ஷிஃப்ட் பண்ணிக்கும். அப்படிங்கும்போது அங்கே வந்து நீங்கள் சாந்தி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஆத்மாவோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது எப்படி அப்படின்னா, எல்லாமே மாறும். உங்களுடைய உடல், உங்களுடைய ஒளி உடல், இப்போ நீங்கள் காணும் கனவு, நீங்கள் காணும் இந்த வெளி உலகம், இது எல்லாமே உங்களுக்குள், அதாவது ஆத்மான்ற பார்வையிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கனவு மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்போது ஆத்மா என்பது வந்து என்னென்னா, அந்த தன்னோட ஒளி உடலையும் சரி, நம்மளுடைய உடல், நம்மளோட பூத உடல், இந்த ஃபிசிக்கல் பாடியும் சரி, இதெல்லாம் என்னென்னா தன் வெளிச்சத்தினுடைய எக்ஸ்டென்ஷனை தான் பார்க்கும். தன்னுடைய வெளிச்சத்தின் ஒரு எக்ஸ்டென்ஷனை பார்க்கும். நம்ம உடல் அப்படின்னு சொன்னால் நம்ம கை, விரல் அப்படிங்கிற தனித்தனியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? நம்மளோட எக்ஸ்டென்ஷனை பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ எப்படி ஒரு கனவு காணும்போது உங்களுக்குள்ள ஒரு மலை வருது, காடு வருது, எல்லாம் வந்து உங்களுக்குள்ளே தான் நிகழுது. அது மாதிரி ஆத்மா என்பது வந்து நீங்கள் உங்களுடைய உலகமாகட்டும், இல்லது சூட்சும சரீரமாகட்டும், எல்லாமே தனக்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தன் வெளிச்சத்தால் ஆனது, தன்னுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு தான் பார்க்கும். அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிறப்பு, இறப்பு, இது எல்லாமே என்னென்னா டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ், அவ்வளோதான். ஃபோக்கஸ் சூட்சும சரீரத்தில் இருக்குதா, அல்லது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியில் இருக்குதா, உடல் மேலே இருக்குதான்ற அந்த வைப்ரேஷனல் ஃபோக்கஸ்னுடைய டிஃப்ரென்சஸாக தான் அது பார்க்கும். புரியுதுங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் நான் இது வந்து டீப்பராக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஆத்மாவானது தன்னுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணுதுன்னா, விதி நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஏடுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாய்ச்சுது. இல்லைன்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு ஃபிலிம் ரோல்னு இருக்குதுங்களேன், அதை பாய்ச்சுது. பாய்ச்சும்போது அந்த வெளிச்சமானது வந்து என்னென்னா தான் என்ற உணர்வை அது பெறுகிறது. ஏன்னா உயிருடைய தன்மை என்னென்னா, அதனுடைய வெளிச்சமானது வந்து இன்னொன்றாக மாறும்போது அந்த இன்னொன்றும் தான் என்ற உணர்வை பெறும். அது வந்து சூட்சும சரீரம் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வை பெறுகிறது. அதன் பிறகு அந்த வெளிச்சமானது வந்து தன் அலைவரிசை மீண்டும் குறைக்கும்போது அது டென்ஸ் ஆகுது, கிறிஸ்டலைசேஷன் ஆகுது. நீர் வந்து எப்படி வந்து ஒரு ஐஸ் கட்டியாக மாறுதோ அது மாதிரி. அப்போ அந்த ஐஸ் கட்டியாக மாறும் பொழுது, அதாவது நம்மளுடைய தேக உடல் அப்படின்னு மாறும்போது அதுக்கும் ஒரு தன்னுணர்வு அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். ஏன்னா உயிரினுடைய தன்மையை தன்னை தான் என்று உணர்வது. அப்போ நம்முடைய ஆத்மாவானது வந்து தனக்குள்ளேயே 3 விதமான நான் அப்படிங்கிறதை உணரும். தன்னை ஆத்மாவா நான் உணர்ற அந்த தன்மை, 2வது தன்னை ஒளியுடலாகவும் பார்க்கும் தன்மை, இன்னொன்று அந்த பூத உடலாகவும் பார்க்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸும் அந்த ஆன்மாவுக்கு தெரியும். இப்போ வந்து நாம் ஒரு மனிதன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில், உடல் மனம்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இருக்கிறோம். நமக்கு வந்துங்க நம் அலைவரிசைக்கு மேலுள்ள நிஜங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. நமக்கு கீழுள்ள நிஜங்களை, நமக்கு குறைந்த அலைவரிசை கொண்ட நிஜத்தை வேணால் பண்ணிக்க முடியும். இப்போ நைட்டு தூங்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகுது, நம் உடல் மனத்திலிருந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து சூட்சும சரீரம் அப்படின்றதுக்கு போகும்போது ஒரு உயர்ந்த அலைவரிசை. அதிலிருந்து பார்க்கும்போது நம்மளுடைய பூத உடல் அதை விட குறைந்த அலைவரிசையானது வந்து அதனுடைய நிஜத்தில் இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த சூட்சும சரீரம் ஒளி உடலுக்கு மேலுள்ள அலைவரிசையான ஆத்மான்ற அலைவரிசையை தன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதிக அலைவரிசை கொண்டது. ஆனால் மரணத்திற்கு பிறகு இது எல்லாமே ஒன்றா மர்ஜ் ஆகிடும். ஆத்மான்ற பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது நான் காணும் கனவு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எழுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் நாம் பூமியில் மனுஷனாக வாழும்போது, அதனால தான் நம்ம உடல் மனம் என்ற அலைவரிசையில் இருக்கும்போது நம் உயரிய அலைவரிசையான சூட்சும சரீரத்தையோ அதற்கும் மேலான ஆத்மான்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்க்க முடியறதில்ல. நம்மளால் வந்து அந்த
நம்ம உடலிலிருந்து வெளியே பார்க்கும் அந்த தன்மை, அந்த சூட்சும சரீரத்திற்கோ அல்லது ஒளி உடலுக்கோ அங்கிருந்து பார்க்கக்கூடிய தன்மை நம்மால் பெற முடிவதில்லை. அதற்கு நம்ம அலைவரிசை என்பது உயர வேண்டும். நம்ம மனுஷனா இருக்கும்போது, உடல் மனம்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இருக்கும்போது, அந்த அலைவரிசையில் மட்டும் இருக்கும்போது, இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு சாத்தியமில்லை. உங்களுடைய அலைவரிசை உயர்ந்தால் ஒழிய. சரியா? அப்போ நம் உடலை பார்க்க முடியுமா மரணத்திற்கு பிறகுன்னு சொன்னா, எஸ் 100% பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்க இரவு தூங்கியதற்கு பிறகும் அந்த அனுபவத்தை தினமும் தினமும் பெறுகிறீர்கள். ஆனால் அது உங்களுடைய ஞாபகத்தில் இருப்பதில்லை. காரணம், நீங்கள் மனிதனாக உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய கவனம் என்பது உடல்ல இருக்கும்போது, உங்களுக்கு இந்த பூமி நிஜத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா போதுன்ற ஒரே காரணத்திற்காக. சரியா? நம்மளுடைய உடல் மனம் அப்படின்றதிலிருந்து மேலே ஒளி உடலுக்கு போய், ஒளி உடல்ன்ற தன்னுணர்வு ஆத்மான்ற தன்னுணர்வு போகும்போது, நீங்கள் சாந்தி அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிற அந்த கோட்பாடுங்கிறது நிஜமாகுது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் சாந்தி அடைவதும் கூட வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய அலைவரிசை உயர்த்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த பார்வைக்கு மாறுறதுக்கு பேர் தான் சாந்தி, வேற ஒன்றும் இல்லை. இப்போது இது நீங்கள் வெறுமனே உடல் மனம் மட்டுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் காணும் அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய உயரிய நானான உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற உண்மையை சொல்வதற்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது ஒரு மத ரீதியான ஒரு மெசேஜஸ் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியோ மதத்தையோ அல்லது ஏதோ ஒரு புராண கதைகளை பேஸ் பண்ணி நான் சொல்கிறது கிடையாது. நான் சொல்லும் அந்த ஞானம் என்பது என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்களிலிருந்து எனக்கு டவுன்லோட் பண்ணப்பட்டது. அவங்க இந்த நேரம் தூரம்ன்ற பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அப்போது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஞானம் என்பது ஒரு மதத்துக்குள்ளே நீங்கள் வச்சு பார்த்துட முடியாது. இட் இஸ் யூனிவர்சல். நான் சொல்லக்கூடிய ஞானம் அனைத்தும் மனிதர்களுக்கும் அது பொருத்தமானது. அந்த மாதிரியான ஞானத்தை மட்டும்தான் பகிர வேண்டும். அப்போ தான் ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருமே, அதாவது என்னோட ஞானம் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சமமானவை, ஒன்றானவைன்னு பார்க்கும்போது தான் அது கலெக்டிவாக மக்கள் அந்த மதத்தை கடந்து, ஜாதியை கடந்து, அந்த வேறுபாடுகளை கடந்து ஆன்மீகத்தை அணுக முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான உயர் ஞானங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் இது மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்பதை நான் மிகவும் வரவேற்கின்றேன். ஸோ தட் இந்த மாதிரியான விஷயங்களை நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகள்னால் நீங்கள் கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, இல்லைனா மனம் என்பது கிளாரிட்டியாக இல்லை, தெளிவாக இல்லை, சில பிரச்சனைகளால் வாழ்க்கை இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இதுக்கு என்ன வழி, என்ன சொல்யூஷன், இல்லைன்னா உங்களோட அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க, அதிலிருந்து ரிக்கவர் ஆகி வர முடியலன்னா அதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். அதே மாதிரி கவுன்சிலிங் என்பதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு கவுன்சிலிங் வேணும்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். கால் செய்வதை தவிர்க்கவும். தேங்க்யூ.